உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணி இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செப்டம்பர் மாசத்துல ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒரு கிரகம் உச்சமாது, ஒரு கிரகம் நீச்சமாது, ஒரு கிரகம் ஆட்சி பெறுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான தோற்றங்கள்ல கிரகங்களுடைய தன்மைகள் அதிகப்படியாகவும் கம்மியாகவும் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசத்துல குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கு. அதே போல செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே போல சுக்கிரன் நீச்சம் பெற்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம புத பகவானும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய 12 ராசி என்பவர்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா நடந்தே தீரும். அது எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்ப இந்த மாதம் எப்படிலாம் அந்த கிரகங்கள் வேலை செய்ய போகுது, அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி போறாரு. கடகத்திலே குரு பகவான் இருக்காரு. சிம்மத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது. புத பகவான் வேகமா நகர்ந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அதே போல கன்னிராசியில சுக்கிரன் இருக்க போறாரு. அந்த சுக்கிரன் நீச்சத்துல இருந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான துலா ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே போல கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வருஷத்துல ஏதாவது ஒரு 45 நாள்ல இருந்து ஒரு மாசம் அந்த அளவுதான் வரும். அந்த நிலைகள் இப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல வரப்போகுது. அதனால பல்வேறு விதமான மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய சேஞ்சஸ் வரும். பாசிட்டிவ் சேஞ்சஸும் இருக்கலாம், நெகட்டிவ் சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாசம் இருக்கு. 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் ரெண்டும் கலந்த கலவையா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய லாபம் வந்துடும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்க, வேலையே இல்லாம இருக்க சார் ஒரு 6 மாசம் அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கு, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி வேலை மாறும்னு நினைக்கிறவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல ஒரு சம்பளத்துல நான் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் அலைஞ்சி ஒன்றும் முடியாம இருக்கு சார், பல இடத்துல இன்டர்வியூ எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், ரிசல்ட் வரலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாசம் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உறுதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அதுல கேர்ஃபுல்லா இருங்க. குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு, அம்மா அப்பா கூட சண்டை, இல்ல அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பாதிப்பு, மாமனார் மாமியார் கூட சண்டை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கான அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கசப்புகள் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்கு. ஏற்கனவே அப்படிதான் சார் இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுல தேவையில்லாத அதிக கவனம் செலுத்தாம உங்களுடைய வேலையில தொழில்ல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா பெண்களுக்கு இது அதிக பிரச்சனையை கண்டிப்பா இந்த மாசம் கொடுக்கும். கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள ஒரு சண்டை பிரச்சனை வரதுக்கான அமைப்புகள் இருக்கு. அது சின்ன சின்ன சண்டையா வந்து பெருசாகாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த விருச்சிக ராசி என்பதற்கு லாபஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்று இருக்க போறாரு. இது ரொம்ப விசேஷம். லாபஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய புதன் வந்து 8ஆம் அதிபதியும் கூட. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த 8ஆம் அதிபதி திடீர் தன யோகத்தை கொடுக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த மாதம் அதிகமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்னு யோசிங்க. முக்கியமா வேலை செய்றீங்க அப்படின்னா நம்ம வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாமா, ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமா, ஒரு அடிஷ்னலா ஏதாவது இன்கம் கிரியேட் பண்ணலாமான்னு யோசிங்க. அதே போல இந்த மாசம் நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா தொழில எப்படி லாபம் சம்பாதிக்கிற சார் எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாசம் நீங்க விற்கக்கூடிய பொருள்ல கொஞ்சம் ஒரு 5%ஓ 10%ஓ ரேட் அதிகப்படுத்துங்க. எங்க சார் காம்படிஷன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்குதான் செய்யுது. இருந்தாலும் ரேட் அதிகப்படுத்தி நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி எங்கேயாவது கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்றீங்க, அவங்க அதான் ஆர்டர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு, பெண்டிங் இருக்குன்னா
அவங்கள 100% இந்த மாசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஆர்டரா மாறும். அது ஆர்டரா மாறுறது இல்லாம இந்த மாசம் டேர்ன் ஓவர் அதிகமாகும், லாபம் அதிகமாகும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணோம், கொஞ்சம் கிடைச்சதுன்னு அப்படின்னு உங்க மேலேயே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வர்றதுக்கான ஒரு முக்கியமான மாதமா இருக்கு. அதுக்கான விஷயங்களை செய்யலாம். அதே போல இந்த மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தொழில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சேன் நிக்குது சார், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன் அது ஸ்லோவா இருக்கு, அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு அதுல லாபம் கிடைக்கிறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகி அது ஃபைனலைஸ் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. அதே போல விருச்சக ராசி என்பதற்கு வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஒரு வீடு விற்காம இருக்கு சார், இடம் விற்காம இருக்கு சார், என்ன பண்றேன்னே தெரியல சார், நானும் எவ்வளோ ட்ரை பண்றேன், நானும் ரேட்டு கம்மியாக கூட கொடுத்தலான்னு பார்த்தா கூட போன மாசம் ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்து திருப்பி வாங்கிட்டாரு, இது மாதிரி எல்லாம் நின்று போயிருக்கு, இதனால என்னோட கடன் ஏறிக்கிட்டே இருக்கு, சரி வித்து தொலைச்சிட்டு நம்ம கடனை கட்டிலான்னு பார்த்தா கூட முடிய மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனையும் தீர்த்து வேற ஒரு இடமும் வாங்குறதுக்கான ஒரு அமைப்புகள்லாம் அற்புதமா இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் சண்டைகள், பிரச்சனைகள் வரும். அவங்க உங்க சொல்ற பேச்சை இந்த மாசம் கேட்க மாட்டாங்க. அதனால ஒரு சண்டை வரும். என்ன நான் சொல்றதை கேட்கவே மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்கினா வேணான்னு சொல்ற, படினா படிக்க மாட்டேன், வேலைக்கு போனா வேலைக்கு போக மாட்டேன், இப்படி சோம்பேறியாவே இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களை மீறி வரும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா பார்த்துங்க. உங்க பசங்கெல்லாம் சோம்பேறியே கிடையாது. நீங்க எப்படி ஆக்டிவா இருக்கீங்களோ அது மாதிரி பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க, பிரில்லியண்டா இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாதனால ஏதாவது பிரச்சனையா இருக்குமே தவிர, இல்ல உங்களுடைய நேரப்படி நீங்க அவங்கள சொல்லணுன்றது இது இருக்கு, அதனால அந்த வார்த்தை வருமே தவிர மற்றபடி சூப்பரா இருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா கையாண்டிங்கன்னா அந்த குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் இல்லாம சேஃபா கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பது, எனக்கு பிபி நிறைய இருக்கு சார், எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு சார்னா கொஞ்சம் அமைதியா ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, டயட்டை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.